நேர்களே, முக்கிய செய்தி. செக் மோசடி வழக்கு தொடர்பாக இயக்குனர் ராம்கோபால் வர்மா மீது தற்போது வர்மாவுக்கு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு அவர் மீது செக் மோசடி வழக்கானது தொடரப்பட்டது. கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. தற்போது இந்த வழக்கின் நிறைவாக இயக்குனர் ராம்கோபால் வர்மாவுக்கு தற்போது சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. செக் மோசடி வழக்கு தொடர்பாக ராம்கோபால் வர்மாவுக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு மகேஷ் சந்திரமிர்ஷா என்பவர் செக் மோசடி வழக்கு தொடர்ந்தார். அவர் இதன் மூலம் 7 ஆண்டுகள் இந்த வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது தற்போது முடிவுற்றிருக்கிறது. இந்நிலையில் இயக்குனர் ராம்கோபால் வர்மாவுக்கு தற்போது நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் ராம்கோபால் வர்மா ஆஜராகாத காரணத்தினால் நீதிபதி அவருக்கு 3 மாதம் சிறை தண்டனை வழங்கி தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார். தற்போது சினிமா வட்டாரத்தில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பெரும் பரபரப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. செக் மோசடி வழக்கு தொடர்பாக ராம்கோபால் வர்மாவுக்கு தற்போது 3 மாத சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு அவர் மீது மகேஷ் சந்திரா மிர்ஷா என்பவர் செக் மோசடி வழக்கு தொடர்ந்தார். கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் தொடர்ந்து நீதிமன்ற விசாரணையில் ராம்கோபால் வர்மா ஆஜராகாத நிலையில் நீதிபதி அவருக்கு 3 மாதம் சிறை தண்டனை வழங்கி தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார். இது குறித்துதான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம்.